ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கூலில் லேப் அசிஸ்டன்ட், ஆய்வக உதவியாளர், ஆசிரியர் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ அந்த பதவிகளுக்கான கல்வித் தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1036 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. மொத்த காலிடங்கள் எண்ணிக்கை 1036 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. லேப் அசிஸ்டன்ட் உட்பட பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். ஸோ என்னிலிருந்து இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாளை முதல் இருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். தற்போது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்காது. ஸோ அதுக்கான லிங்க்கு உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் அவைலபிளாக இல்லை. 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா CENO 07/2024 மினிஸ்டீரியல் அண்டு ஐசோலேட்டட் கேட்டகரிஸ். ஓப்பனிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 7/1/2025. க்ளோசிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 6/2/2025. சில பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் அப்ளை ஆன்லைன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா வியூ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க கிளிக் ஹியர்னு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் வைஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல் ஆர்ஆர்பியும் சேர்த்து மொத்த கடிதங்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1036 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், ஆய்வக உதவியாளர். ஜூனியர் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டீச்சர் ஃபீமேல், பிரைமரி ரயில்வே டீச்சர், லைப்ரரியன், ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர், சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ட்ரெயினிங் கிராஜுவேட் டீச்சர். சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸை கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் இதுவும் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் கொடுத்துருக்குறாங்க. எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன போஸ்டிங்லாம் அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை. சில பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 76 கடிதங்கள் கொடுத்துருக்காங்க டோட்டலாக. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 48, எஸ்சிக்கு 10,
எஸ்டிக்கு 4, ஓபிசி என்சிஎல் 7, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 6, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 காலிடங்கள். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் காமர்ஸ். எத்தனை வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆர். போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் எக்கனாமிக்ஸ் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டன்ட் யூஆரில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, எஸ்சியில் ஒரு வேகன்சி, ஓபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி, டோட்டலாக 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா யூஆரில் 7 வேகன்சி, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 1, இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 1, டோட்டலாக 12. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் யூஆருக்கு 1, இடபிள்யூஎஸ் 1, டோட்டலாக 2. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் இங்கிலீஷு 3 வேகன்சி யூஆரில், எஸ்டியில் 1, டோட்டலாக 4. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் மேத்ஸ் இங்கிலீஷ் மீடியம் யூஆரில் 5 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, டோட்டலாக 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் சயின்ஸு சப்ஜெக்டு யூஆரில் 5, எஸ்சியில் 1, டோட்டலாக 6. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா டிஜிடி கிராஃப்ட் இங்கிலீஷ் மீடியம் 1 ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க யூஆரில். டிஜிடி ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூஆரில் 9, எஸ்சியில் 2, டோட்டலாக 11. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி யூஆரில் 1, எஸ்சியில் 1, டோட்டலாக 2. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ஐசிஎஃப்பில் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ஓபிசியில் ஒரு வேகன்சி, இடபிள்யூஎஸ் ஒரு வேகன்சி, டோட்டலாக 3 வேகன்சி. ஸ்டாஃப் அண்டு வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் யூஆரில் 1, எஸ்சியில் 1, டோட்டலாக 2. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் ஓபிசியில் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி ரயில்வே டீச்சர் யூஆரில் 5 வேகன்சி, ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸ் 3, டோட்டலாக 9. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டீச்சர் ஹிந்தி பார்த்தீங்கன்னா யூஆரில் 2 வேகன்சி, ஓபிசியில் 1, டோட்டலாக 3 வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சர் தமிழ் பார்த்தீங்கன்னா ஓபிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஸ்கூலில் லேப் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு யூஆரில் 3 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சியில் ஒரு வேகன்சி, டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூஆரில் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 3 கெமிஸ்ட் அண்டு மெட்டலர்ஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 76 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுமாதிரி ஒவ்வொரு ஆர்ஆர்பி வைஸ் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி போஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில போஸ்டிங்கான எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். மீதமுள்ள பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீஃப் லா அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா வித் 3 years ஸ்டாண்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா வந்து முடிச்சிருக்கணும். ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம் கிராஜுவேட் வித் பேச்சுலர் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇடி முடிச்சிருக்கணும்.
டிஜிடிக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ட்ரைனிங், செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் டிகிரி இன் சைக்காலஜி, 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் பப்ளிசிட்டி இன்ஸ்பெக்டர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி அண்ட் டிப்ளமோ பப்ளிக் ரிலேஷன், அட்வர்டைசிங், ஜேர்னலிசம், மாஸ் கம்யூனிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும். டிசர்வல்னு பார்த்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், கிராஜுவேஷன் ப்ளஸ் 1 ஆஃப் த ஃபாலோவிங் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ லேபர், சோஷியல் வெல்ஃபேர், டிப்ளமோ லேபர் லா, எல்எல்பி வித் பேப்பர் இன் லேபர் லாஸ், ரைட்டுங்களா. ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமோ இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், எம்பி வித் பேப்பர் இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட், எம்பி ஹெச்ஆர், பிஜி டிப்ளமோ ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், லைப்ரரியன், ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் ஆர் கிராஜுவேஷன் வித் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிப்ளமோ லைப்ரரியன்ஷிப். மியூசிக் டீச்சர் ஃபீமேல்ஸ் அதுக்கான டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சருக்கான டீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தக்க பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், ஸ்கூல் ஆய்வக உதவியாளர், ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும். 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேப் அசிஸ்டன்ட் கிரேடு 3 கெமிஸ்ட் அண்ட் மெட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th சயின்ஸ் குரூப் வந்து படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து சப்ஜெக்ட் வந்து படிச்சிருக்கணும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்து இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ எண்ணிலிருந்து விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 7/1/2025 முதல் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா 6/2/2025. ஸோ அதுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி மைனாரிட்டி கம்யூனிட்டி இபிசி, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. ஃபார் ஆல் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா 500 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதற்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.